வணக்கங்களே. சாந்திக்கு நேற்று கல்யாணமும் முடிஞ்சு நைட்டு முதலிரவு முடிஞ்சு ரொம்ப டயர்டாக அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. காலையில் முதுகில் பளீரென ஒரு அடி விழுந்ததை அடுத்து பதறி எடுத்து எழுந்து அமர்ந்தா. தான் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வரவே அவளுக்கு சில நொடிகள் பிடித்தது. காரணம், 24 வருடங்களில் முதல் முறையாக தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய அறையையும் தவிர்த்து வேறு ஒரு இடத்துல அவள் உறங்கியிருக்கா. நேற்று காலையில் 6 மணிக்கு முகூர்த்தத்திற்கு 4:30 மணிக்கு எழுந்து குளித்து மேக்கப்பெல்லாம் போட்டு கழுத்து வலிக்க மலர்களும் மாலைகளையும் சுமந்து வந்தவர்கள் போனவர்கள் காலிலெல்லாம் இடுப்பெடிய விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியதையெல்லாம் நினைத்து பார்க்கையில் அவளுக்கு தலையே சுத்திருச்சு. ஹே, அம்மா வந்து டைம் ஆச்சுன்னு எழுப்பிட்டு போகிறாங்க, அது கூட கேட்கலையா? எவ்வளோ நேரம் தட்டுறேன், எந்திரிக்கவே மாட்டியா? அவ்வளோ அலுப்பா உனக்கு என்று அவளுடைய தோளில் இடித்தான் சாந்தியுடைய கணவனான சரவணன். என்னது, உங்கள் அம்மாவா? மாமியாராக வந்து எழுப்புனாங்க என அதிர்ந்தவாறே மணியை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம், அப்போது மணி 8:30 நெருங்கி கொண்டிருந்தது. அவசர அவசரமாக எழுந்து கூந்தலையும் உடைகளையும் சரி செய்தவளை பார்த்து சிரித்து கொண்டே முழு கட்டிலையும் ஆக்கிரமித்து விரித்து போட்டு படுத்தான் சரவணன். சாந்தி பாத்ரூமில் குளித்து கொண்டிருந்த நேரம் வெளியில் கணவன் யாருடனோ பேசும் சத்தம் அவளுக்கு கேட்டது. சரிங்க நீ, சாந்தி குளிக்கிறா, வந்ததுமே பேச சொல்கிறேன் என்று கேட்டது. வெளியே வந்ததும் உங்கள் அக்கா வந்துட்டு போனாங்க, நீ வந்ததுமே கூப்பிட சொன்னாங்க என்றான் கணவன். என்ன டியா என பொய்யாக முறைத்து கொண்டே தன் அக்காவை அலைபேசியில் அழைத்தாள். ஆமாம், அதான் கல்யாணமும் ஆயிடுச்சு, நைட்டு ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்னடி என சரவணன் சொல்லி கொண்டிருக்கும் போதே முன்னெச்சரிக்கையாக சாந்தியுடைய பெயரை ஏலம் போட்டவாறே அவள் அருகே நெருங்கினாள் சாந்தியுடைய அக்கா முறைக்காரி ஒருத்தி. அதாவது, மணமாகி முதலில் கணவன் வீட்டிற்கு வரும் பெண்ணுடன் துணையாக புகுந்த வீட்டிலிருந்து ஒரு திருமணமான பெண்ணை அனுப்பி வைப்பது வழக்கம். அந்த பெண் அன்றிரவு மணமகன் வீட்டிலேயே தங்கியிருப்பார். புது பெண்ணிற்கு முதலிரவு நேரத்தில் எதுவும் சங்கடங்களோ சந்தேகங்களோ ஏற்பட்டால் முன்பின் தெரியாத இடத்தில் யாரிடம் கேட்பது என கூச்சப்பட நேரும் என்பதால்தான் காலங்காலமாக இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. சாந்தியுடனும் அக்கா முறையுடைய பெண் ஒருத்தி வந்திருந்தாள். அவளும் இதுவரை பெரிதாக பேசியது கூட கிடையாது. முதலிரவு அறைக்கு செல்லும் முன்பு, பார்த்து நடந்துக்க சாந்தி, சத்தங்கீத்தும் போற்றாத, எந்த சத்தமும் வெளியே கேட்கக்கூடாது, நமக்கு தான் அது அசிங்கம், புரிஞ்சுதா என அவள் சொல்லும் போதே சாந்திக்கு உடம்பெல்லாம் கூசியது, எரிச்சலாகவும் வந்தது. சாந்தி, நீங்கள் நைட் யூஸ் பண்ணின பெட்ஷீட்டு மெத்த விரிப்பையெல்லாம் கொடுமா, நான் தான் துவைச்சி போடணும் என்று அந்த அக்காக்காரி வந்து கேட்க, என்னக்கா அதெல்லாம் எதுக்கு இப்போ நீங்கள் செய்யணும், அதுவும் நீங்கள் ஏன் அதெல்லாம் செய்யணும், விடுங்க நானே பார்த்துக்கிறேன் என்றாள். அது இல்லைம்மா, இது பொண்ணு கூட துணைக்கு வரவங்க தான் இது செய்யணும், அது ஒரு முறை எடு என்றாள் அவள் அக்காக்காரி. உடம்பெல்லாம் ஏதோ நெளிவது போல இருந்தது சாந்திக்கு. இதெல்லாம் என்ன சம்பிரதாயம்னு என்று எரிச்சல் அடைந்தாள். தலையை நிமிராமல் அதையெல்லாம் எடுத்தும் கொடுத்து அனுப்பினார். அவளை அனுப்பிவிட்டு தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து கொண்டிருந்த போதே சரவணனுடைய அக்கா அதே போல சாந்தியிடம் பெயரை சொல்லி ஏலம் போட்டவாறே ரூமுக்குள் வந்தாள். சாந்தி, தம்பி எங்கே? அவர் தூங்கிட்டு இருக்காரு அண்ணி, அவரை எழுப்பவா என்று கேட்டாள். வேண்டாம் வேண்டாம் விடு, நீ ஒரு நிமிஷம் இப்படி வாயேன் என்று தனியை அழைத்தாள். சாந்தி, உனக்கு எதுவும் கஷ்டமா இல்லையே? புது இடம், கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படிமா தான் இருக்குமா, போக போக உனக்கு பழகிறோம், நீ ரெடி ஆகிட்டு வா, உன்னை அம்மா தேடிட்டு இருக்காங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். பட்டு புடவையை சுற்றி நகைகளையெல்லாம் எடுத்து மாட்டிக்கொண்டு புது பெண்ணின் முகப்பொலிவுடன் அம்சமாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் சாந்தி. தன்னுடைய கணவனான சரவணனையும் எழுப்பி குளிக்க சொல்லிவிட்டு வெளியே சென்றாள். வெளியே அனைவரும் இவளை வித்தியாசமாக பார்த்தனர். இன்னுமா இவர்களெல்லாம் வீட்டிற்கு கிளம்பவில்லை என தனக்குள்ளே நினைத்து கொண்டே தலையை குனிந்தவாறே வெளியே வந்தாள். என்னம்மா புது பொண்ணே, வந்துக்கிறவங்கள வானு கூட கேட்க மாட்டியா என நீட்டி முழங்கினாள் அங்கு கூட்டத்தில் இருந்த ஒருத்தி. அவள் என்ன முறையென்றே சட்டென சாந்திக்கு நினைவுக்கு வரவில்லை. பேசுனாக்க முத்து உதிர்ந்துரும் போலையே என பக்கத்தில் இருந்தவரிடம் அவள் சொல்ல, ஆகா விடிஞ்சதுமே வில்லங்கம் போலையே என தனக்குள்ளே நினைத்து கொண்டாள் சாந்தி. இல்லைங்க, நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, எதுக்கு வாங்கன்னு தனியாக கேட்கணும்னு நினச்சேன், சாரி என்றாள். பாத்தியா மலரே, உன் மருமவளை கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் கிளம்பாமல் இங்கே இருக்கீங்கன்னு கேட்குறா பாத்தியா, நல்ல பொண்ணை தான் பிடிச்சிருக்க என கத்த தொடங்க பதறி போனாள் சாந்தி. ஐயோ இல்லைங்க, நான் அப்படி சொல்லலை, வெளியில் இருந்து வரவங்களை தான் வாங்கன்னு சொல்லணும், நீங்கள் இங்கே தானே இருக்கீங்கன்னு சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி என்றாள். அதற்குள் குறுக்கிட்ட மாமியார், சாந்தி
என்னம்மா இன்னும் போங்க வாங்கன்னு சித்தின்னு உரிமையாக கூடுமா என சொல்லிவிட்டு அந்த பக்கம் திரும்பி, விடுங்க தாச்சி, சின்ன பிள்ளை தானே, பதட்டத்தை ஏதோ சொல்லியிருப்பா, நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க என்றவாறே சாந்தியை சமையலறைக்கு வருமாறு கண்ணாலையை சைகை காட்டிவிட்டு அவசரமாக உள்ளே சென்றார். சாந்தியும் உள்ளே வந்தது தெரிந்ததும் அவள் பேசவும் ஆரம்பித்தாள். இது நம்ம வீடுமா, நீ வரப்போ விருந்தாளிங்க யாரும் இருந்தா வாங்கன்னு சொல்லணும், அதுதான் மரியாதை. சரிங்க ஆண்டி, சாரி என்றாள். என்ன இன்னும் ஆன்ட்டி போண்டின்னு அத்தைன்னு உரிமையாக கூப்பிடுமா? சரிங்க அத்தை, சாரி. காலையில் வந்து அவ்வளோ நேரம் கதவை தட்டுறேன், சரவணன் வந்து திறக்கிறான், நான் வந்ததால் சரியாக போச்சு. வேற ஏதாவது வந்து அவன் கதவை திறந்துருந்தானா நல்லவா இருக்கும். என்ன பொண்ணுமா நீ? சாரிங்க அத்தை, கல்யாணத்துக்கு அடுத்த நாள் நம்ம வீட்டு பழக்கப்படி புது மருமக தான் சமைக்கணும், அதுதாம்மா வழக்கம். உங்கள் வீட்டில் சொல்லி விட்டுருக்காங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல, இப்போ நானே காலையில் சமைச்சிட்டேன், சாப்பிட்டுட்டும் மதியம் நீயே சமைச்சிரு என்ன? சரிங்கத்த, சாரிங்கத்த, எனக்கு அது தெரியாது என சொல்லும்போதே சாந்திற்கு கண் கலங்கியது. வீட்டு ஞாபகம்தான் வந்தது. சாந்தியின் மனம் அம்மாவை தேடியது. அழுது அழுது முகம் வீங்கி போய் அவளை வழியனுப்பி வைத்த தம்பியும் தங்கையும் நினைவுக்கும் வந்தனர். இது என்ன இடம்? யார் இவர்கள்? இதுதான் என் வீடா? வீடு என்பது மனிதர்கள் இருப்பது தானே. திருமணமாகிவிட்டால் இவர்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாமா? முதல் நாளே இத்தனை அநியாயம் நடத்தும் இவர்கள் என மனிதர்களா? இப்படி என் இத்தனை வருட வாழ்க்கை ஒரே நாளில் மாறிப்போய் விட்டதே. இங்கு நான் என்ன செய்வது? தன்னை அறியாமல் அம்மா என தேம்பினால் அழுகை அவளுக்கு முட்டியது. போய் சரவணனை கூட்டிட்டு வாமா, சாப்பிட்டு வேலையை ஆரம்பி என மாமியார் குரல் கொடுக்க வேகமாக இப்போதைக்கு தன் அறைக்கு திரும்பினாள். சரவணன் காதல் பாட்டு ஒன்றை பாடிக்கொண்டே கண்ணாடி முன்பு நின்று தலையை துவட்டி கொண்டிருந்தான். வாடி என் புது பொண்டாட்டி என அவளை இழுத்து அணைக்க சாந்தியோ திமிரியவாறே, சும்மா ஓயாமல் வாடி போடின்னு சொல்லாதீங்க, சாப்பிட வாங்க, உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க என்றவாறே வேகமாக வெளியே சென்றாள். வெளியே சென்று விட்டாலே தவிர அங்கு என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. எல்லோரும் பழக்கப்பட்ட இடத்தில் தங்களுக்கு பழக்கப்பட்ட வேலைகளெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர். யாருடனும் எதுவும் பேசவும் அவளுக்கு முடியாது. பேசும் மனநிலையிலும் அவள் இல்லை என்பதை விட எதை பேசினாலும் தவறாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதே என அவளுக்கு பயமாகவும் இருந்தது. உட்காரவும் முடியாது. பெரியவர்கள் முன்னால் கொஞ்சம் நாளுக்கு சேரிலெல்லாம் உட்கார வேண்டாம் என அவருடைய அம்மாவும் சொல்லி அனுப்பியிருந்தாள். எல்லோரும் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது தான் மட்டும் கீழே அமர்வது என்ற எண்ணமே சுயமரியாதையை என்னவோ செய்தது. சமையலறை ஓரத்தில் சென்று நின்று கொண்டாள். துணைக்கு வந்த அக்காவும் அவளுக்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து தர வேண்டிய சீரையெல்லாம் வாங்கி கொண்டு சாந்தியிடம் சொல்லிடுங்க என அவர்களிடமே சொல்லிவிட்டு கிளம்பியும் விட்டாள். சரவணன் சீக்கிரம் இங்கு வரமாட்டானா என்று சரவணன் வருகிற திசையை பார்த்து கொண்டே இருந்தாள். அவன் கூட்டத்திற்கு வந்ததுமே வீடை பரபரப்பானது. எல்லோரும் என்னென்னவோ விசாரித்தனர். கிண்டல் கேலியெல்லாம் பேசினார்கள். சரவணன் சத்தமாகவும் சிரித்தான். கண்களை சுழலவிட்டு சாந்தியை தேடினான். அவளை கண்டதுமே கண்களை மலர்த்தினான். சரவணா, சாப்பிடவாடா. சாந்தி, இதெல்லாம் எடுத்து வச்சு அவனுக்கும் பரிமாறுமா, இனிமே நீதான் இதெல்லாம் பார்த்துக்கணும் என்றார் சரவணனின் அம்மா, அதாவது அவருடைய மாமியார். ஆனால் அப்போது சாந்திக்கும் கடுமையாக பசித்தது. சாப்பிட்டு கொண்டு, சாந்தி நீ சாப்பிடல, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அம்மா ஏதும் சொன்னீங்களா என என் பொண்டாட்டிய என்றான் சரவணன். பக்கென்று இருந்தது சாந்திற்கு. ஆமாம், சொல்கிறாங்க உன் பொண்டாட்டிய, பேசாம வேலையை பார்த்துட்டு கிளம்பி போடா, அவளை எப்போ சாப்பிட சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும், மதியம் உன் பொண்டாட்டி சமைச்சு வைப்பா, வந்து சாப்பிடு என்று சிரித்து கொண்டே சொன்னவாறு சாந்தியை பார்த்தார். அந்த கண்கள் சிரிக்கவே இல்லை. வாவ், நீயா சமைக்க போகிற சாந்தி? சாந்தி எதுவுமே அப்போது சொல்லவும் இல்லை. ஆமாடா, அதான் முறை, வேற யார் உதவியும் இல்லாமல் புது மருமக தான் சமைச்சு விருந்து வைக்கணும். வாட், யார் ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதா? அப்போ நான் ஹெல்ப் பண்ணுறேன், நாங்கள் 2 பேருமே சமைக்கிறோம், சரியா டார்லிங் என சாந்தியை பார்த்து கண்ணடித்தான். சரவணன், கொஞ்சமாச்சும் பக்குவமாக நடந்துக்க, இந்த சடங்கு சம்பிரதாயமெல்லாம் எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கணும், பெரியவங்க முன்னாடி மரியாதையாக நடந்துக்க, இன்னும் நீ சின்ன பையன் கிடையாது, வந்துட்டான் டார்லிங் டோர்லிங்ட்டு என முடங்கியவாறே சமையலறையை நோக்கி விரைந்தாள் சாந்தியுடைய மாமியார். சாந்திற்கோ அப்படியே அங்கிருந்து ஓடிவிடலாம் போல இருந்தது. அவமானமாகவும் உணர்ந்தாள். அழுகையாகவும் வந்தது. அதற்கு பிறகு சரவணன் எதுவும் பேசாமல் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டான். அவன் சென்ற பிறகு, வா சாந்தி சாப்பிடலாம் என தோளில் கை வைத்து அழுத்தி அமர வைத்தாள் சரவணனுடைய அக்கா. கல்யாணமான புதுசில் கொஞ்சம் நாளுக்கு அப்படிதாமா இருக்கும் சாந்தி,
யாருக்கும் யாரை பற்றியும் தெரியாதுல்ல, எல்லோருக்கும் ஒருவித பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் நம்மளை தான் கொஞ்சம் பாதிக்கும். கொஞ்ச நாள்லேயே பழகிரும். சாந்தி, கவலைப்படாத என்றார். அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் சாந்தியிற்கு தேவையானதாக தான் இருந்தன. சரி என்று தலையாட்டி விட்டு பெரிதாக பேசாமல் அவளும் சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்துவிட்டு தட்டிலேயே கை கழுவ முயன்றவளை சாந்தி என அவசரமாக அழைத்தாள் சரவணனுடைய அக்கா. தட்டில் கை கழுவாத, அம்மாக்கு பிடிக்காது, எழுந்து போய் கை கழுவு என்றாள். ஐயையோ ஆண்டவா, இவ அம்மாக்கு பிடிக்காட்டி எனக்கு என்ன என தோன்றிய மறுகணமே நல்ல வேலை சொன்னாங்களே அப்படின்னும் அவளுக்கு தோன்றியது. எழுந்து சென்று கையை கழுவிவிட்டு தட்டையும் கையோடு கழுவி வைத்துவிட்டு திரும்பியவள் பின்பு ஏதோ நினைத்தாலோ தெரியவில்லை, தொட்டியில் கிடந்த அனைத்து பாத்திரங்களையும் கழுவ தொடங்கிவிட்டாள். அந்த முதல் நாள் சாந்திற்கு பல வருட சலிப்பை தான் தந்தது. இனி அடுத்தடுத்த நாட்களை நினைக்கும் போதே சாந்திற்கு தலையே சுற்றியது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.